autres concessions sont presque très secondaires au fond par rapport. வணக்கம், டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இந்த பதிவு சில காட்ட சாட்டமானதாக இருக்கும். சில பேரை மனசால பாதிக்கும், சில பேரை உடம்பால பாதிக்கும். அதுக்கு நான் பொறுப்பில்லை. ஏனென்றால் சில விடயங்கள் அரசியலுக்கு வந்து அரசியல்வாதிகள் இப்போ ஓடி இடுப்புல மடியில நெருப்ப கட்டி கொண்டு ஓட பண்ற அளவுக்கு அரசியலை மாத்திக்க. நான் இந்த வார்டில் சிவனே என்று படிச்சு போட்டு எந்த வார்டில் வேலை செய்வோம். இந்த அரசியல்வாதிகள் என்னோட வாழ்க்கையை கெடுத்தவ. ஸோ அதில் அரசியலுக்கு வந்து அரசியலை மாற்றி இருக்கிறேன். நீங்கள் என்னதான் குத்தி முடிஞ்சாலும் வெண்டுகான ஆழம் வந்து சொல்லிங்கான ஆழம் அதை காட்டி போஸ்டுகள் போட்டுங்கான ஆழம். இப்போ நான் கதைக்க போகிற விடயம் வந்து சில பேருக்கு மனசையும் உடம்பையும் பாதிக்க பண்ணலாம். அதுக்கு நான் பொறுப்பில்லை. ஒருத்தருடைய பேரையும் சொல்லலை. தொப்பி அளவானவர்கள் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அதில் உங்களுக்கு விளங்கும் நாங்கள் எவ்வளவு பாவிக்கப்படுறோம்ன்றது. சரிதானே? நான் ஒரு டாக்டராக இருந்து இந்த 35-40 வருஷத்துல என்னால் நினைச்சிருந்தா பிரான்ஸில், லண்டனில், அமெரிக்காவில் எல்லாமே ட்ரிப் போயிட்டு வந்திருக்கலாம். ஸோ இந்த பயணம் வந்து எனக்கு பயங்கர வலியை ஏற்படுத்துகிற பயணம். அதை ஏனென்று சொல்கிறேன்னு கேளுங்க. ரைட். என்னென்றால் இதுக்கு அங்கால வார விஷுவல்ஸுக்கும் அதே நேரத்தில் இதில் நான் கதைக்க போகிற விடயங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை. நான் இந்த விஷுவல்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரான்ஸ் எப்படி இருக்கணுமென்று பார்க்குறதுக்காகவும் பார்க்குற நேரத்தில் நாங்கள் ஒரு சில விடயங்களை ஓப்பனாக கதைச்சி தான் ஆகணும். பல பேருக்கு இது முதுகு, கைகால், கழுத்து வலிக்கும், ஜோந்தன் போட்டிருக்கிற மாதிரி ஐரோப்பாவில் இடி இடிக்கும். அதுகளுக்கு நான் பொறுப்பில்லை. பட் சில விடயங்களை நேரடியாகவே கதைக்கோணுமென்று ஆசைப்படுறேன். ஒரு நீண்ட ஆழமான பதிவு எங்களோட இனத்துக்குள்ளே இருக்கிற துரோகிகளை வழிகாட்டுறதுக்கும், இனத்துக்கு நடக்கின்ற இந்த அநியாயத்துக்கும், எங்களோட இனத்தை எப்படி எங்களோட ஏழை மக்களை இங்கே இருக்கிறார்கள் பாவிக்கிறாங்கள் என்பதற்கும் இந்த ஒரு வீடியோ சமர்ப்பணம். இது பொருத்தமானாக்கள் தலையில் போட்டுக்கொள்ளலாம், பொருத்தமில்லாதாக்கள் அதை விடலாம். நீங்கள் இதை போட்டு தனிப்பட்ட ரீதியில் எடுக்கிறீங்கள், என்னோட கோல் பண்ணி கதைக்கிறீங்கள், நீங்கள் பிழை இல்லை என்று சொல்கிறீங்களேண்டா, இல்லை என் அண்ணாக்கு எடுக்கிறீங்கள் அல்லது கௌசல்யாவுக்கு எடுக்கிறீங்கள், பிழை இல்லை என்று சொன்னால் அது வந்து உங்களை பாதிக்க நீங்கள் தான் அதுக்கு காரணம்னு அர்த்தம். ஸோ நான் ஒரு பொதுவாக ஒரு பதிவுன்ற போடேக்க அந்த பொதுவான பதிவுக்கு பின்னால் இருக்கிறது நீங்கள் தானா என்றது உங்களுக்கு விளங்குமென்று சொன்னால் உங்களுக்கு விளங்கி இருக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு துரோகிகள், எவ்வளோ பெரிய ஒரு பிழை ஒன்றை விடுறீங்கன்றதை நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லாமல் சொல்கிறதுன்றதை நீங்கள் விளங்கி இருக்கணும். ஆனால் அதால் பாதிக்கப்படுறது வந்து எங்களோட சமூகம், நாங்கள் இல்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி நான் இந்த பதிவை வந்து ஃப்ரான்ஸில் இருந்து கொண்டு இந்த பதிவை பதிவிட்டு கொண்டிருக்கேன். ஆனால் இதில் இந்த விஷுவல்ஸ் இல்லை. இது நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரான்ஸ் எப்படி இருக்குன்றதை. சும்மா நான் போய்களை எடுத்துக்கொண்டு போன வீடியோ இது. வந்து நான் இங்கே வந்து அங்கே இப்போ ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாதிரி பிக் மாதிரி இங்கே ஸ்ரீலங்கா இங்கே வந்து போல்ட்ன்ற ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பில் இதை புக் பண்ணி நான் போய்கொண்டிருக்கேன். எங்கே என்ன நிற்கிறேன்ன்றதை உங்களுக்கு இந்த இதில் இருக்கிறது கூந்து பார்த்து பிடிக்க விரும்பினாங்கள் பிடிக்கலாம். இல்லை இதில் வந்து நான் சொல்ல போகிறது வந்து எங்கள்ட புலம்பெயர் மக்களில் இருக்கிற ஒரு விதமான புலம்பெயர் மக்களை பற்றி தான் நான் இதில் கதைக்க போகிறேன். சரிதானே? 99% புலம்பெயர் மக்களை இல்லை, 90 உதாரணத்துக்கு 12 லட்சம் 16 லட்சத்துக்கு மேலே புலம்பெயர் நாட்டில் எங்களோட தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள். இந்த 16 லட்சம் பேரில் நான் கதைக்க போகிறது 10 பேரை பற்றி தான். அந்த 10 பேரை பற்றி நான் கதை கேட்கல. 16 லட்சம் பேரில் இருக்கிற மிச்சாக்கள் கோவிச்சா அல்லது நீங்கள் அதை இதை எடுத்து உங்களோட தலையில் போட்டு கொண்டீங்கன்னு சொன்னால் அது உங்கள்ட பிழை. ரைட். உங்களுக்கு தெரியும் இந்த அதில் ஒரு பதிவு முதலொன்று போட்டுனா அந்த பதிவு வந்து நான் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள ட்ரெயினுக்குள்ள இருந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கின்ற போது ஃபம்பிளாவர் வந்து சொன்னார் கதைக்க வேணாம்னு. ஸோ எனக்கு பிறகு தான் தெரியும் ஃப்ரான்ஸில் ரயில்வே ஸ்டேஷனில் கதைக்கலாதுண்டு. அதாவது வந்து அது ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வாய்ஸ் அளவுக்கு கூட கதைக்கலாண்டு. அவே நான் அதை பாதியில் போட்டிருக்கேன். ஸோ முழுமையான விடயத்தையும் விளக்கத்துக்கு நேரடியாக வரேன். சரி, என்னென்றால் நான் இப்போ இதோட ஒப்புறேன்னு சொன்னாலே இப்போ நான் இருக்கிற இந்தியான் நாளையும் இந்த வீடியோக்களையும் நான் இதை அனுபவிக்கிறதையும் இங்கே வந்து சரியான குளிர்ன்னு சொல்லி 12 டிகிரி செல்சியஸ் 13 டிகிரி செல்சியஸ் இருக்குது. நான் இப்போ இங்கே அனுபவிக்கிற இந்த ஒரு உணர்வையும் கிளிநொச்சி முல்லைத்தீவுகளால் என்னுடைய கார் பயணிக்கிற உணர்வையும் ஒப்பிட்டு பார்க்குறேன். இதை வந்து நிலத்தில் இருக்கிற
முழு தமிழ் மக்களும் ஒரு 1, 2, 3, 4 அரசியல்வாதியை தவிர நிலத்தில் இருக்கிற முழு தமிழ் மக்களும் புலத்தில் இருக்கிற 99% மக்களும் இந்த வீடியோவை நான் பார்க்கணுமென்று ஆசைப்பட்றேன். ஏனென்றால் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த எங்கண்ட இனத்தில் இருக்கிற இந்த துரோகிகள் காலங்காலமாக தலைவர்கிட்ட துவக்கியிருந்தது. அதால் முழு துரோகிகள் மாத்தியாவிலேருந்து அம்பிட்ட முழுக்க போட்டுக்கொண்டிருந்தும் கடைசியாக அந்தால் விட்டவில் கணக்கை மிஸ் பண்ணிச்சு. அந்த மிஸ் பண்ணின ஆக்கள் தான் இப்போ எங்கண்ட இனத்தின் ஒரு மாபெரும் துரோகிகளாக இருக்கணும். உண்மையாகவே சொல்கிறதா இருந்தால் இப்போ இவன் நீங்கள்லாம் யோசிப்பீங்க, இவன் டாக்டர் என்ன இவன் எல்லாரையும் துரோகி என்று சொல்கிறான்னு சொல்லி. சரி, விஷயத்துக்கு வருவோம். பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அக்டோபர் மாதம் எங்களுடைய இந்த ஐநா சபையை பற்றி உங்களுக்கே தெரியும். வருடம் நடக்கின்ற மார்ச்லையும் செப்டம்பர்லையும் நடக்கின்ற இந்த மனித உரிமைகளுடைய ஒவ்வொரு நாடுகளுடைய மனித உரிமை நிலைமைகளை ரிப்போர்ட் பண்ணுகின்ற மனித உரிமை ஆணையாளருடைய இந்த செஷன் தான் இந்த ஐநா செஷன். சரி, தமிழ் மக்களா புலம்பெயர் மக்கள்லையும் நிலத்தில் இருக்கிற மக்களுக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, இதை வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கோ. புலம்பெயர் மக்களை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100% இப்போ இருக்கிற பிரச்சனை தேசியம், எங்களுடைய போராட்டம், எங்களுடைய இழப்பு, எங்களுடைய சகோதரங்களுடைய இழப்பு. அதையும் தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது தோல்வி, நாங்கள் ஒரு தடவை தோத்துட்டோம், ஆயுதம் எடுத்து தோத்துட்டோம் என்கிற வலி. இதுதான் புலம்பெயர் மக்களுடைய 100% பிரச்சனை. அது எனக்கு உதவி செய்கிற சகல புலம்பெயர் அண்ணாமாரும் அக்காமாரும் அங்கிள்மாரும் இருக்கிற பிரச்சனை. நாங்கள் தோத்துட்டோம், நாங்கள் ஒரு தடவை எங்களுடைய போராட்டத்தை மிஸ் பண்ணிட்டோம். ஆகவே அதை திருப்பி மறுபடியும் அடையலாமா, அதை அடையிறதுக்காக என்ன செய்யலாம்ன்றதான் எங்களுடைய புலம்பெயர் வாழ் மக்கள்ன்ற தமிழ் மக்களுடைய பிரச்சனை. அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் நிலத்தில் இருக்கிற மக்களில் பண வசதி படைத்த மக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வைத்தியராகவோ அல்லது ஒரு என்னென்னு சொல்கிறது, இதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னு சொன்னால் என்னோடய கதைக்கு அமையவில்லாம். இந்த நிலத்தில் இருக்கிற யாழ்ப்பாணத்தில், கிளிநொச்சியில், மட்டக்களப்பில், மன்னாரில் இருக்கிறார்கள்ல பண வசதி, அதாவது நாளையான் சாப்பாட்டுக்கு நாங்கள் சிந்திக்கலையேண்டா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பிரச்சனையும் அதே போராட்ட பிரச்சனை ஒரு 40% மனசில் இருக்குது. 60% ஏன் சோழி, ஏன் வம்பு, 6 அடிக்கு மதிலை கட்டி டைல் பதிச்ச வீட்டொண்டை கட்டி அதுக்கு வெளியில் டைல் பதிச்சு அதுக்கு பக்கத்தில் 2-3 என்ன சொல்கிறது 2-3 பூத்தோட்டத்தை வச்சு சுற்றி வேறு கேமராவை பூட்டுறன்றது ஒரு 40% ஆக்கள்ன்ற கனவு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த 40% இந்த நிலத்தில் இருக்கிற எங்களோட இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு எப்படியுமே வெளிநாட்டில் இருந்து ஒரு உதவி வந்தோன்றிருக்கு. சரியான அந்த விடயத்தை வடிவாக விளங்கிக்கொள்ளுங்க. என்னுடைய அண்ணாமார் 2 அண்ணாமார், ஒரு ஆள் ஃப்ரான்ஸில், ஒரு ஆள் கனடாவில் இருக்கிற என்னோட சொந்தக்காரர். இப்போ எனக்கு அண்ணாமார், அக்கம்மார், தங்கச்சிமார் எல்லாம் எண்ணவே ஆனால் புலம்பெயர் நாட்டில் இருக்கணும். ஸோ ஏதோ ஒரு வழியில் 40% ஆட்கள் எங்களுடைய அன்றாட சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாமல் வாழ்கிறோம். நிலத்தில் இந்த வீடியோ வடிவாக விளங்கிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ சரியாக உணர்ச்சி வசப்பட்டு போடுற வீடியோ இல்லாமல் நீங்கள் சைக்கிள் சங்கண்டா கற்றுங்கோ, நான் போயிடுவேன். விரும்பினா கேளுங்க இந்த வீடியோவை. சரிதானே? நிலத்தில் வாழ்கிற 60% மக்களுக்கு எந்த புலத்தில் இருந்தும், அதாவது வெளிநாட்டில் இருந்தும் எந்த உதவியும் இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட வாழ்க்கைக்கு சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கஷ்டப்பட்ட மக்கள் வெளிநாட்டு உதவிகளே இல்லாமல். அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த 60% சனத்தொகைக்கும் தமிழ் மக்களுக்கும் அரசியலில் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. வேணுமெண்டா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு யூடியூப்பில் ஒரு வீடியோவை பார்க்கலாம், அல்லது பேப்பரில் ஒரு நியூஸ், ஃபேஸ்புக்கில் ஒரு நியூஸை பார்க்கலாம். அர்ஜுனா என்ன அரசாங்க கட்சிக்கு விழா போயிட்டாருன்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு 2 ஃபேஸ்புக் போஸ்ட்டோட இன்றைக்காவது ஒரு நாளைக்கு வெளிநாட்டுக்கு போகலாமன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த 60% சனம் எங்களோட நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு, எங்களோட இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கு. ஏதாவது டூரிஸ்ட் விசாவில், கனடா டூரிஸ்ட் விசாவில் அது இந்த ஃப்ரான்ஸில் இறங்கிடலாமல். இந்த 30 வயசு வரைக்கும் வெளிநாடு போகணுமென்று ஆசைப்பட்டதும் இல்லை. ஒருக்கா இந்தியாவுக்கு சிஎம்சி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் நினைக்கிறேன், சிஎம்சிக்கு ஒருக்கா போயிருக்கிறேன் மெடிக்கல் சம்மந்தமாக. அது தவிர வேறு இந்தியாவை தவிர வேறு எனக்கு ஃப்ளைட்டில் ஏறின எனக்கு நாட்களே எனக்கு இல்லை. என்னுடைய பாஸ்போர்ட்டில் ஒரு நாடுகளுக்கும் குத்துப்படையில் 40 வயசு வரைக்கும் ஆசைப்படையில் என்னடா நான் படித்தேன், நான் உழைச்சேன், நான் 3-4 கேம்பஸில் படித்தேன், என் வாழ்க்கையை சந்தோஷப்பட்டு நான் முடிச்சிட்டேன். ஆகவே நான் ஆசைப்படையில். ஆகவே இந்த மிச்சம் 60% 40% ஆக்களுக்கு வெளிநாட்டிலேருந்து உதவியில் கொண்டிருக்குது. உதவியில் இல்லாத இந்த 60% ஆக்களுக்கு அரசியல் தேவையில்லை. அவையை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னால் புலம்பெயரில் இருக்கிற 100 பேருக்கும் எங்களுடைய தேசிய போராட்ட தோல்வியும் தலைவருடைய
மக்களுடைய இழப்பும் தான் எப்போவுமே கண்ணுக்கு நிற்குது. நிலத்தில் இருக்கிற 60% ஆக்களுக்கு அன்றாட சாப்பாடு பிரச்சனை தான் கண்ணுக்கு நிற்குது. நாங்கள் என்னதான் அரசியலை பற்றி கதைச்சாலும், என்னதான் நாங்கள் பிரச்சனைகளை பற்றி கதைச்சாலும், அவர்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சாப்பிட்றது படி ஒரு பிள்ளையாவது வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது படின்றதான் அவன் பிரச்சனை. இந்த விடயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளாமல் இன்று வரைக்கும் இந்த அரசியலில் எத்தனையோ அரசியல்வாதிகள் உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கிறாங்க. அர்ச்சுனா ஏமாற்றின அரசியல்வாதியாக இருக்கக்கூடாதுக்காண்டு தான் இந்த பதிவு. சரி, அப்போ நிலத்தில் பார்ப்போம். நிலத்தில் இருக்கிற நிலைமை அப்படி. ஸோ இந்த 60% மக்களுக்கு வந்து அரசியல் தேவையில்லை என்று நான் சொன்னால் போல் நீங்கள் நினைக்கக்கூடாது அவருக்கு அரசியல் தேவையில்லை என்று. அவர்களால் முடிவெடுக்க இயலாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் புலத்தில் இருக்கிற மக்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது வந்து சரியாக இருக்குது. சரி, இப்போ தான் எங்களுடைய இனத்தை பற்றி எனக்கு ஒரு கேள்வி ஒன்று எழும்புது. இந்த 60% நாட்களுக்கு நான் இந்த அரசியலை செய்கிறதா? அதாவது யார் அந்த 60%? புலம்பெயர்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து ஒரு உதவியுமே இல்லாமல் அண்டண்டாடைக்கு சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் பிள்ளை ஊட்டியலையும் படிக்க வழி இல்லாமல் இருக்கிற பிள்ளை ஊட்டியல். அந்த மக்களுக்கான அரசியல் செய்கிறதா இருந்தால் அவங்களுடைய 3 நேர சாப்பாட்டை பற்றி தான் நான் யோசிக்கணும். ஆகவே அந்த அரசியலில் அதாவது வந்து எங்களுடைய தேசிய அரசியல் இல்லாமல் அவர்களை மட்டும் சிந்தித்து இந்த 60% ஆக்களுக்கும் வேலை செய்யணும். அல்லது நிலத்தில் இன்னொரு 40% நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. வீட்டில் சிசிடிவி கேமராலேருந்து, டிவியிலேருந்து, மோட்டர் பைக்லேருந்து இப்போ கார் எல்லாம் வந்துட்டு கார் எல்லாம் இருக்குது. அவை வெளிநாட்டுக்கு போகலை. ஆனால் அவைக்கு வெளிநாட்டிலேருந்து உதவிகள் வந்து ஒன்று இருக்குது. அவையை பொறுத்த வரைக்கும் பாதி அவைக்கு டெய்லி சாப்பாடு பிரச்சனை இல்லை. ஆனால் பெரிய பெரிய வீடுகள் கட்டணுமென்ற ஆசை இருக்குது. ஆனால் அதே நேரம் பார்த்திங்கன்னா அந்த 40 பேருக்கும் வந்து சாதுவாக தேசியம் தேவைப்படுது. அவள் தான் இந்த ஒரு கட்சியில் ஏன்னா என் வீட்டில் இருக்கிற வேலைகள், அண்ணா அம்பி செத்த வேலைகளை அவள் உணர்வினம். ஆனால் அந்த மற்ற 60% சாப்பிட வழி இல்லாமல் இருக்கല്ലോ, அம்மா அப்பா தம்பி எல்லாமே செத்ததுகள், அதுகளுக்கு வந்து தேசியம் எல்லாம் செத்தாலும் பரவாயில்லை, எல்லாம் நாசமாகி போட்டாங்க. போனால் போது எங்களுக்கு நாளைக்கு சாப்பாட்டை பற்றி யோசிப்போம்ன்றது தான் அந்த. அப்போ நான் அந்த 60% கஷ்டப்பட்ட மக்களுடைய அரசியலை பார்க்க வேணுமா? இலங்கையில் இருக்கிற 40% புலம்பெயர் நாட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து உதவியை கிடைச்சி கொண்டு இந்த ஃபேஸ்புக்குகளில் இதில் குத்திமுறிகிறார்களுடைய அரசியலை பார்க்கணுமா? அல்லது 100% புலம்பெயர் நாட்டில் இருக்கிற அரசியலை பார்க்கணுமன்றதான் இப்போ கேள்விக்குறி. சரிதானே? சரி, நான் இப்போ ஃப்ரான்ஸில் இந்த தெருக்களில் நடந்து போய்கொண்டிருக்கேன். தனித்தனியாக தான் இந்த கார்களில் போய்கொண்டிருக்கிறேன் நான் இந்த ஃப்ரான்ஸில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரான்ஸில் வாழ்கிற ஒரு ஆளுக்கு எங்களுடைய நாட்டில் இருக்கிற அரசியல்ன்றது பொழுதுபோக்கு. அது ரவுராமனாக இருக்கலாம், அல்லது வந்து ராமகிருஷ்ணாவாக இருக்கலாம், கண்ணாவாக இருக்கலாம், அர்ச்சுனாவாக இருக்கலாம், ஜோந்தனனாவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், எந்த டிக்டாக் தளமாக இருந்தாலும், இந்த ஜெனீவாவில் 2 குளர் யாராக இருந்தாலும் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படை தேவை பிரச்சனையே இல்லை இந்த நாட்டில். அதாவது ஃப்ரான்ஸில், ஜெர்மனியில், கனடாவில் வாழ்கிற யாருக்குமே அடிப்படைத்தவங்க யாருக்காவது வீட்டை சாப்பிட காசு இல்லாமல் இருக்கிறீங்களா சொல்லுங்க, ஏழுமண்டா. யாருமே அப்படி இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் நிலத்தில், அதாவது வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த இனப்பிரச்சனை முடியக்கூடாது. நாங்கள் தமிழீழம் கிடைக்கணுமன்றதில் ஒரு 20% இருக்கணும். ஒரு 80% ஆனாக்கள் யோசிக்கணும். சோழியில் நாங்கள் இந்த பக்கம் போவோம் என்று போவான்னு ஒதுங்கி இருக்கணும். சரிதானே? இப்போ புலத்தில் இருக்கிற எங்களோட தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசாங்க கட்சியோடு போய் நாங்கள் கதைக்க வழிக்கிட்டாலும் அதில் ஒரு 20-10% இருக்குது. அதை எந்த அரசாங்கம் வந்தாலும் சப்போர்ட் பண்ணும். டக்ளஸ் கேட்க டக்ளஸுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுது, அதுக்கு பிறகு அங்கஜன் கேட்க அங்கஜன் சப்போர்ட் பண்ணிச்சுது, இப்போ வந்து பார்த்தா என்பிபிக்கு சப்போர்ட், அப்படியும் ஆக்கள் இருக்கணும். இப்போ எந்த மனசுக்குள்ள எழுகிற கேள்விக்குரியண்டா, இங்கே புலத்தில் நடக்கின்ற இந்த போராட்டங்கள் வந்து நிலத்தோடு எப்படி சம்மந்தப்படுத்துறன்றது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிலத்தில் இருக்கிற எங்கள்ட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கிளிநொச்சி முல்லைத்தீவில் இருக்கிற தாய் நாட்டில் இருக்கிற மக்களுக்கு, புலம் நிலமண்டாக்களுக்கு குழம்பும் தாய் நாட்டில் இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இது ஒரு சாப்பாட்டு அடிப்படை பிரச்சனையாக இருக்குது. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற எங்களை பொறுத்த வரைக்கும், இப்போ நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேன், ஃப்ரான்ஸில் இருக்கிறேன், எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தேசியத்தை விட்டு கொடுக்கக்கூடாது, தலைவரை விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதான் பிரச்சனை. அதால் தான் ஒரு சில இப்போ இருக்கிற என்பிபி வந்து ஒரு புது பிரசாரம் ஒன்றை ஆரம்பிச்சிருந்தது. ராமநாதன் அர்ச்சுனா வந்து மஹிந்த ராஜபக்சன்ற ஹாலில் போய் விழுந்துட்டாருன்ற ஒரு புது பிரசாரம் ஒன்றை ஆரம்பிச்சிருந்தது. மிக கவலையாக இருந்தது அந்த புது பிரச்சாரங்கள். ஆனால் இப்படியான விடயங்களை அர்ச்சுனாவை உங்களால் உடைக்கலுமெண்டா நீங்கள் ஹீரோஸ். சரிதானே? கௌசல்யாவை உங்களுக்கு உடைக்கலுமெண்டா, கௌசல்யாவுக்கு ஒரு பெரிய ஒரு துரோகம் நடந்திருக்கு, அதான் கதைக்க போகிறேன் ஏண்டா நீங்கள் ஹீரோஸ். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், நீங்கள் இது மட்டும் இல்லை, வேறு என்ன செஞ்சாலும் எங்களுடைய அரசியலையும் உடைக்கிறதும் அர்ச்சுனாவினுடைய மனசை உடைக்கிறதும் சரியான கஷ்டம். இப்போ நான் ஃப்ரான்ஸில் எங்கே நிற்கிறேன் என்ற சொந்த அண்ணா கூட தெரியாது. இந்த வீடியோ நான் எங்கே போகிறேன்னு ஏற்கனவே பல பரிச்சயமான ஆக்களுக்கு விளங்கும் நான் எங்கேயோ நிற்கிறேன்ண்டு. நான் இப்போ ஃப்ரான்ஸில் எங்கே நிற்கிறேன்ட்டு ஃப்ரான்ஸில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. அதே நேரத்தில் நிலத்தில் யாருக்குமே கௌசல்யா
தவிர ரவுராமன் அண்ணாவை தவிர வேறு யாருக்குமே நான் ஃப்ரான்ஸில் வந்து இங்கே மூவ் பண்ணிட்டேனே தெரியாது. ஏனெண்டா இப்போ பொறுத்த வரைக்கும் ராமநாதன் அர்ச்சுனான்றது ஒரு புலத்தில் இருக்கிற ஒரு சில பேருக்கும் ஒரு தலையடியாக மாறிட்டான். அதுக்கு காரணம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்களுக்கு வந்து அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி செஷன் தொடங்குகின்ற போது ஒரு 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி எங்களுக்கு அழைப்பு கடிதங்கள் அடித்து தரப்பட்டது. ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு இந்த எங்களோட ஜெனீவாவில் போராடுகிற ஒரு அண்ணாமேரால் வந்து அந்த அழைப்பு கடிதங்கள் அழைச்சி தரப்பட்டது. அவ வந்து எங்களை மட்டும் கூப்பிடையில் சைக்கிள் கூட்டணி, வீட்டு கூட்டணி என்றபடி பல கூட்டணிகளை வந்து அவை அழைச்சிருந்தவை. அதுதான் உண்மை. சரிதானே? இதில் யார்கிட்ட காசு, யாருக்கு பின்னால் இயங்குறது, உண்மையான இயக்கமாக இயங்கினமா, தலைவர் இருக்கிறாருன்னு இயங்குறாக்கள் இருக்கணுமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் தட் இது துவாரகா இருக்கண்டு இயங்குறாங்களா, பொட்டம்மானோட காய்ச்சிட்டு வந்து இயங்குறாங்களா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதெல்லாம் எங்கண்ட இனத்தினுடைய சாராம்சம். நாங்கள் எங்களுக்குள்ள ஒற்றுமையில் நாங்கள் எங்களுக்குள்ள அடிபடுறார்கள். ஆனால் இந்த வந்த ஒரு நாளில் நான் விளங்கிட்டேன், இங்கே கனக பிரபாகரன் இருக்கணும். சரிதானே? அதாவது வந்து டெய்லி டிக்டாக்கில் வெறிய போட்டு அலட்டுற கனக பிரபாகரன் மாதிரி இருக்கணும். அவையை பொறுத்த வரைக்கும் இப்போ ராமநாதன் அர்ச்சனா ஒரு பிரச்சனையாக இருக்கான். ஆகவே எனக்கு இன்றைக்கு நேற்றைக்கு எனக்கு வந்த தகவல்களின் அடிப்படையிலையும் நான் இருக்கிற இடத்தையும் யாருக்குமே சொல்லாமல் வெளிக்கிட்டேன். அதால் தான் உங்களுக்கு தெரியும் என்ன வந்து ஒருத்தரும் கோல் ஆன்சர் பண்ணுறான் இல்லையாண்டு நான் நிற்கிற இடங்கள்லையோ போகிற இடங்கள்லையோ நான் யாருக்குமே இதுக்குன்னு தெரிவிக்கப்பட போகிறேன். எனக்கு நல்ல க்ளோஸான ஆக்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நான் வருவேன், நான் கொண்ட வீட்டு நான் வருவேன். அவை நான் இப்போ கதைக்க போகிறது அந்த புலம்பெயர் நாட்டில் ஒரு வீதமானாக்கள் அங்கே நிலத்தில் இருக்கிற மக்களை விற்று பிழைக்கிறார்கள். இந்த உறவு பாலம் கொண்டு விற்று பிழைச்சாக்கள் சில பேர் அங்கேயே இருக்கணும். நான் அதை பற்றி கதைக்க விரும்பலை. அதே நேரம் மாதிரி அதை நான் கதைக்க விரும்பலை, கதைக்காத விடையலை. ஆனால் அதே நேரம் இந்த புலம்பெயர் நாட்டிலையும் இந்த ஜெனீவாவை சுற்றி போராடுகின்ற ஒரு சில பேரை பற்றிய கருத்து. ஒரு அண்ணா அவரால் இருந்தவர், நான் உங்களுக்கு யாருன்னு பேர் சொல்லலாம். அந்த அண்ணா இந்த வீடியோ கேட்பார் நினைக்கிறேன் தாராளமாக. நான் அவரை ஃபஸ்ட்டாக கண்டாக்ட் பண்ணது ஒரு 8 மாதத்துக்கு முன்னே. பட் எனக்கு நான் ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது, நான் ஒரு சில பேரை கொஞ்ச நாளைக்கு விட்டு பார்ப்பேன், அவை எப்படி ரியாக்ட் பண்ணினோம்ட்டு ஒரு ஆள்கிட்ட பொறுமையை சோதித்து பார்ப்பேன். அந்த அண்ணா போடுற மெசேஜில் பார்க்க நான் 8 மாதமாக நான் யாரும் அவருக்கு ரிப்ளை பண்ணலை. நம்புங்கோ, நான் 8 மாதம் ரிப்ளை பண்ணலை. ஆனால் சில பேருக்கு நான் டெய்லி ரிப்ளை பண்ணி கொண்டே இருக்கிறேன் நான். ஆனால் என்ன நடந்தேன்னு சொன்னால், இந்த கௌசல்யாவினுடைய அழைப்பிதழ் வழங்கப்பட்ட அதே நேரத்தில் இந்த செம்மணியில் போராடின அந்த ஒரு சட்டத்தரணி உங்களுக்கு தெரியும், பேர் சொல்லல, அவாவுக்கும் ஒரே நேரத்தில் அழைப்பு வழங்கப்பட்டது. இங்கே தான் பெரிய ஒரு அரசியல் உண்ட இந்த புலம்பெயர் நாட்டில் இருக்கிற இந்த ஐநாவை சுற்றி நிற்கின்ற எங்கண்ட புலம்பெயரில் ஒரு சில பேர் செய்திருக்கணும். என்னென்றால் கௌசல்யாவினுடைய அரசியலை உடைக்க வேணும் என்பதற்காக கௌசல்யாண்ட விட்னஸ் அல்லது அவரோட ஸ்பீச்சை ரெக்கார்டிங்காக எடுத்து போட்டிருக்கணும். சரிதானே? கௌசல்யாவை வந்து இங்கே கூட்டிகிட்டு வரணும், கதைக்க வைக்கணும் என்கிறது மற்றது. கௌசல்யா நான் சொல்லத்தான் கேட்பா என்றது வந்து அவைக்கு தெரியும். ஆனால் கௌசல்யாவை பாவிச்சிருக்கணும். கௌசல்யாவுடைய ரெக்கார்டிங் எடுத்து தங்களுடைய வழக்குகள் இங்கே வெல்ல வேணும் என்பதற்காக கௌசல்யாவை பாவிச்சிருக்கணும். அதான் உண்மை. சரிதானே? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே ஆக்கள் தான் அந்த செம்மணி போராட்டத்தில் நின்று குளறின ஆக்களை இந்த முறை கொண்டு வந்திருக்கணும் இங்கே ஜூஎன்னுக்கு. இவையை பொறுத்த வரைக்கும் இந்த சைக்கிள் வீடு இந்த ரெண்டுமே ராமநாதன் அர்ச்சனா ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறான். இப்போவும் புலம்பெயர் நாட்டில் இருக்கிற 1-2 பேருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது யாராவது ஒரு காப்பி லீட்டர் ஒரு 5 லட்சத்தை கொடுத்து குத்த சொல்லுவோமான்னு யோசிக்க தோண்டும். குத்தேலாது. அப்படி நீங்கள் எனக்கு குத்துறது சரியான கஷ்டம். இது ராமநாதன் அர்ச்சனாவினுடைய அரசியல். அவை நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். குத்தேலமாக இருந்து என்னை விரும்புகிற, என்னை உண்மையாகவே லவ் பண்ணுற எத்தனையோ கோல் வந்துட்டுது. சரிதானே? எல்லாருமே எனக்கு சொன்னது, தம்பி யார் சாப்பாடு கொண்டு வந்தாலும் சாப்பிடாத, பத்திரமா இரு, யார் வந்து உன்னோட வந்து கதைச்சாலும் அலர்ட் ஆயிரு, எல்லாருமே எனக்கு சொல்லியிருக்கிறேன். நான் வந்து இந்த பாராளுமன்றத்துக்கு 3 மாதத்தில் வந்தேன். ஆகவே எனக்கு தெரியும் எப்படியான அரசியலை யாரோட செய்ய வேணும்னு. யாரோடையும் நான் இங்கே கோவப்படையில், யாரோடையுமே சண்டை பிடிக்கலை. ஆனால் மிகுந்த வலியோடு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் நிலத்தில் நானும் கௌசல்யாவும் கஷ்டப்பட்டு படித்து இந்த அரசியலுக்காக கௌசல்யாண்ட இந்த நீதிபதி கனவு எல்லாத்தையும் உடைச்சி இழுத்து கொண்ட அரசியலுக்குள்ள போட்டு அவளை நான் வச்சிருக்கேங்க. நீங்கள் அவளை உங்களுடைய இந்த வழக்குகளுக்காக விட்னஸுக்காக நீங்கள் ஒரு என்ன அழைச்சிருக்கணும். ஏனென்றால் இவைக்கு இங்கே போடப்பட்ட வழக்குகளில் அர்ச்சுனாவை
கூப்பிட்டுட்டோம்டா அவையை பொறுத்த வரைக்கும் இங்கே அது பெரிய லாபமான வேலை. ஏனென்றால் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டும் எங்களுடைய ஆர்கனைசேஷனுக்களால் தான் ஐநாவுக்கு வந்திருக்கிறாருன்றது அவைக்கு முக்கியமாக இருந்திருக்கு என்று நான் கெஸ் பண்ணுறேன். உங்களோட பிள்ளைகள் என்ன கோவப்பட தேவையில்லை, நீங்கள் யாருன்னு காட்டிக்கொள்ள தேவையில்லை, நீங்கள் கதைக்கலாம். நான் உங்களோட பேரை சொல்லல, உங்களுடைய இங்கே இருக்கிற பிஸ்னஸை உடைக்கல நான். ஆனால் சரியான வழியோடு தான் சொல்கிறேன். நான் இந்த போராட்டத்துக்கு இங்கே வந்தது சரி ஏதாவது இனத்துக்கு செய்வோம்ன்ற ஒரு ஆசையில தான் வந்தேன். மற்றபடி காசு உழைக்கிற ஆசையிலையும் வரையில. எனக்கு இப்போ அந்த கதைக்கிறாக்கள்ல யாருமே எனக்கு உதவி செய்யவும் இல்லை, காசு உதவி செய்யவும் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இல்லை. ஓகே, இங்கே மழை பெய்யும் மட்டும் எனக்கு என்ன தான் தெரியும். ஆனால் என்ன கவலை என்னன்னு சொன்னால், நீங்கள் கௌசல்யாவை அவளுடைய அரசியல் எதிர்காலத்தை உடைக்கணும்ன்றதுக்காக பிளான் பண்ணி அந்த குறிப்பிட்ட ஒரு சட்டத்தரணியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீங்க இங்கே கதைக்கிறதுக்கு. ஆனால் கௌசல்யா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிளான் பண்ணி பிரேக் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அது கௌசல்யாவுக்கு தெரியும் பண்ணபடியால் அதை பற்றி ஒரி பண்ணவே இல்லை, கவலைப்படவே இல்லை. அவள் சிரிச்சு கொண்டிருக்காள். என்னண்டா எங்களுக்கு தெரியும் திஸ் இஸ் அ பிளான் ஒர்க் அண்ட் தெரிஞ்சும் என்ன ஒன்றையும் வடிவா சொல்றேன். இன்றைக்கு 5ஆம் தேதி, நான் 8ஆம் தேதி சுவிட்சர்லாண்டு கொடுக்கைகளை இந்த ரிவ்யூஸ் ஆயினது. இவேண்ட கடிதம் எனக்கு தந்த கடிதம் ஏற்கனவே இங்கே வழக்குகள் நடக்கின்ற ஆர்கனைசேஷன் கடிதம். எங்களுக்கு அதில் சொல்லியிருந்தா நாங்கள் அண்ணாவினுடைய ஸ்பான்சர் லெட்டர்லேயே வந்திருப்போம். நாங்கள் கனவேரை நம்பி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். ஸோ சொல்லியிருந்தேன், நான் அந்த இதிலேயே வந்திருப்பேன். ஸோ அதை போட்டபடியாதான் எந்த கெனநாள் டிலே ஆகி எந்த வந்தது கௌசல்யாண்ட எம்பசி வெரிஃபிகேஷன் சில பேர் பிளவிட்டிருக்கணும். சரி, பரவாயில்ல, நீங்கள் எங்களை துரோகிகளாவே பார்த்துட்டீங்க, எங்களை வச்சு பாவிச்சிட்டீங்க. ஆனா அர்ச்சனா வச்சு பாவிக்கிறது சரியான கஷ்டம். ஆகவே அர்ச்சனாவோடு நீங்க அரசியல் செய்யறதும் சரியான கஷ்டம். அர்ச்சனா கத்தியால குத்துறதும் சரியான கஷ்டம். நான் எங்க நிக்கிறேன், எது செய்யறேன்றது என்னுடைய சகோதரங்களுக்கே தெரியாது பிரான்ஸ்ல. அந்த எல்லாத்துக்கு மொக்கன் இல்லை. நான் வாட்ஸ்அப்ல வர மெசேஜ்ல பார்க்க தெரியாம ஒரு நாட்டுக்கு போனேன், அங்க இறங்கி அங்க இருக்கிற லாங்குவேஜ்ல கதைச்சு அங்கேயே ஹோட்டல்ஸ் புக் பண்ணி யாருக்குமே தெரியாம பாதுகாப்பா இருக்க தெரியாதவன் அர்ச்சுனா ராமநாதன் இல்லை. அதே நேரத்தில் உங்களுடைய சில்லறத்தனமான அரசியல்ல அம்புறாலும் அர்ச்சுனா ராமநாதன் இல்லை. இலங்கையில் இருக்கிற அரசியலை உடைச்சு எனக்கு இந்த வெளிநாட்டுல இருந்தும் நீங்க செய்யற துரோகங்களை உடைக்கிறதுக்கு கனடா ஆகுது. ஆனால் எனக்கு வெற்றி ஏனென்றால் கௌசல்யா நரேந்திரன் விடயத்துல நீங்க வெளிப்படையா பிழை விட்டு அந்த பிழை வெளிப்படையாவே எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் இன்றைக்கும் உங்களோட சிரிச்சிட்டு காய்க்கிறது காரணம் எங்களுக்கு இது கன நாளைக்கு முன்னமே தெரியும். ஸோ நாங்கள் பர்பஸா தான் இதை செஞ்ச. நாங்கள் இதால யாருக்காவது முதுகு கைகால் வலி வந்தா அதுக்கு நான் காரணம் இல்லை, நீங்கள் என்ன கோபிக்கிறதால எந்த பிரயோசனமும் இல்லை. ஆகவே தெளிவான ஒரு உங்களுக்கு ஒரு வீடியோ தயவு செஞ்சு இதை இனத்து கண்டு கஷ்டப்பட்டு போராடுறவனோட தயவு செஞ்சு செய்யாதீங்க, புண்ணியம் கிடைக்கும். உங்கள்ட்ட கேட்டிருந்தா நாங்கள் வேற இந்த இப்ப கூட சுவிட்சர்லாண்ட்ல மாறி கோல் டாக்டர் எங்க நினைக்கிறீங்க வாங்க வீட்டை ஏத்திட்டு போறோம். அப்படி 1000 பேர் இருக்கேக்கல. நாங்கள் பிளைண்டா 1-2 பேரை ரெண்டமா நம்புறது நீங்க பெரிய ஒரு துரோகம் செய்யறீங்க. நீங்க எனக்கு செய்யற துரோகம் இல்லை, உங்களுக்கு நீங்களே செய்யற துரோகம். சரியான கவலையா இருக்கு. இப்ப நான் நிக்கிறது ஒரு ஸ்விம்மிங் பூல் உள்ள நானே புக் பண்ணி வந்த ஒரு லக்ஸரி செமி லக்ஸரி ஹோட்டல். சரிதானே? எனக்கு இந்த புக் பண்ண கொண்டு கனடாவில தன் சொந்த கிரெடிட் கார்டு அனுப்பினேன். இந்த தம்பியும் இருக்கான், அவன் தம்பி. சரிதானே? என்னோட சொந்த தம்பியும் இருக்கிறான். எத்தனையோ பேர் டாக்டர் காசு வேணுமா, செலவுக்கு காசு வச்சிருக்கீங்களா நீங்க கேட்டு கொண்டிருக்காங்க. எனக்கு 1-2 பேர் முதுகுல குத்தினாலும் ஒன்று சொல்றேன், நான் நாமல் ராஜபக்சட்ட போய் இந்த இனத்தை காட்டி கொடுக்க போறதும் இல்லை, ஆனா உங்களை மாதிரியானங்களை விட போறதும் இல்லை. என்னால உங்களால முடிஞ்சா கத்தியால குத்துங்க. நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா. ரங்கியாச்சு, யாருக்குமே கஷ்டம் கொடுக்கல, யாரையுமே கஷ்டப்படுத்தலை. நாமளாச்சு, நம்மளோட பிஸ்னஸ் ஆச்சு. யாருமே யார்கிட்டையும் உதவி கேட்கல. அண்ணாட்ட போய் நின்றேன். அதுக்கப்புறம் நானும் வந்துட்டேன்.